ஹாய் ஹலோ கேஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலியும் சரி நம்ம இலக்கியம் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போட்டி போட்டுக்கிட்டாலையும் இப்போ நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ணாங்க, நம்ம இலக்கியம் வந்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து நம்ம அஞ்சலி எவ்வளோ பாடுபட்டாலையும் வந்து அவங்க வந்து நம்ம இலக்கியம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ கையும் காலமாக வந்து நம்ம அஞ்சலி தான் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து நம்ம மகேஷ் மூலிமா தான் வந்து இப்போ சரியான ஆப்பை வந்து நம்ம இலக்கியம் வச்சுட்டாங்க. சரி, எவ்வளோ தான் வந்து இந்த அஞ்சலியை திட்டுனாலும் சரி அடித்து விரட்டினாலும் சரி, அவள் ஒவ்வொரு டைம்லையும் வந்து மன்னிச்சு விட 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 என்ன பண்ணால் அவள் புத்தியை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் நம்ம இலக்கியாவும் சரி நம்ம கௌதம் சரி இப்போ இல்லை எப்போவுமே மன்னிச்சு தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து இந்த எஸ்எஸ்கேவும் சரி இந்த அஞ்சலியும் சரி இவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாருனாக்கா, இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. தூக்கி உள்ளே வைக்கும்போது தான் வந்து என்ன ஆகுது, இவங்க ரெண்டு பேரும் இதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை வந்து எவ்வளோ வந்து இவங்க பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, இதுக்கப்புறம் இவங்களை சும்மா விட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம கௌதம் என்ன பண்ணார், எஸ்எஸ்கேக்கு சரியான ஆப்பை ஒரு பக்கம் வச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம அஞ்சலிக்கு சரியான ஆப்பை தான் வந்து வச்சாங்க. எப்படின்னாக்கா, நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்க, இந்த அஞ்சலி நம்மளை வந்து ஆதாரத்தை காட்டி போலியான ஆதாரத்தை காட்டி வந்து நம்மளை தூக்கி உள்ளே வைக்கலான்னு பார்த்தால, இப்போ மகேஷை வச்சே வந்து இந்த அஞ்சலியை தூக்கி உள்ளே வைக்கணும். இப்போ எல்லா ஆதாரத்தையும் வந்து நாம் காட்டணும் போலீஸ்கிட்ட. எந்த ஒரு விஷயம் வந்து தெரியக்கூடாது. இவன் வந்து போனால் போது மன்னிச்சு விட்டோமோ, இப்போ நம்மளுக்கே இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறான்னா நாம் இவளை சும்மா விட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி இலக்கியம் என்ன பண்ணாங்க, இப்போ ஒரு விஷயத்துக்கு சரியான முடிவை கட்டிட்டாங்க. இந்த அஞ்சலியோட கதையை வந்து இதோட முடிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், நம்ம கௌதம்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம இலக்கிய மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அதுக்காக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, நான் இப்போ இனிமேல் கௌதம் பக்கம் தான் நினைப்பேன். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கான இந்த அஞ்சலியும் சரி இந்த எஸ்எஸ்கேவும் சரி இவங்களெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த டைமில் வந்து நம்ம அஞ்சலியை தூக்கி உள்ளே வச்சு ரொம்ப சூப்பர் தான் அப்படின்னு நினைக்கிறேங்க. வீடியோக்கு லைக்கப்பட்டு இன்னும் பெட்டராக ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.